நன்றி. அன்பு நண்பர்களே, வாழ்க வளமுடன். வெல்கம் டு மாஸ்டர் யுவர் மைண்ட் இந்த வாட்ஸ்அப் குரூப். இந்த ஒரு பயிற்சி ஒரு சிறப்பான பயிற்சி இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி மாஸ்டர் யுவர் மைண்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒவ்வொரு மனிதரும் இந்த உலகத்தில் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் மனிதர்கள் ஏதாவது ஒரு குழப்பத்திலேயோ ஏதாவது ஒரு பிரச்சனையிலையோ சிக்கி தவிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு மனசுல குழப்பம், அமைதி இல்லாமை, மனநலம் கெடுறது, உடல் நலம் கெடுறது, இது எல்லாமே ஆகுது. இப்போ உங்களோட மனசுல ஒரு குழப்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். த மோர் யூ திங்க் அபவுட் ரிமூவிங் தட் வாட் எவர் தட் இஸ், அது நிறைய திரும்ப திரும்ப உங்களுக்கு வரும். நீங்க ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா, அந்த பிரச்சனை என்னை விட்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை மல்டிப்ளை ஆகி உங்களுக்கு வரும். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு வெள்ளை கரடியை பத்தி திங்க் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, உடனே உங்க மனசுல ஒரு வெள்ளை கரடி உட்காந்துரும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம மைண்டு. நம்ம எதை நம்ம மனசை விட்டு அழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அது மல்டிப்ளை ஆகி திரும்ப திரும்ப உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கு என்னதான் ஆப்ஷன்? சரி, இந்த மாதிரி பிரச்சனைகளை என் மனசில் விட்டு அகற்றுறதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்மறையான சிந்தனைகளையும் நேர்மறையான பயிற்சிகளையும் நம்ம சரியாக பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக தேவையில்லாத விஷயம் வெளியே போயிடும். ஒரு சின்ன உதாரணம் தரேன். ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க. அந்த கண்ணாடி கிளாஸில் கீழே ஒரு கால் கப்புக்கு இந்த கால் கிளாஸ்க்கு ஒரு அழுக்கு படிஞ்ச ஒரு தண்ணி இருக்கதான் நினச்சிப்போம். ஒரு சாக்கடை படிஞ்ச தண்ணின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த கண்ணாடி கிளாஸை நல்ல தண்ணியால் நிரப்புறீங்க. ஃபுல்லாகிடுது. அழுக்கு கொஞ்சமாக இருக்கும், நல்ல தண்ணி நிறையா இருக்கும். அப்போ அந்த அழுக்கோட தன்மை கொஞ்சம் குறைஞ்சு ஓரளவுக்கு ஒரு ஒரு கிளியர் வாட்டர், அது அழுக்கு இருக்குது ஆனால் கிளியர் வாட்டர் மாதிரி மாறிட்டே வரும். இப்போ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கிளாஸில் தண்ணி மேலேருந்து தண்ணி, நல்ல தண்ணியை ஊற்றிட்டே வரீங்க. ஊற்றிட்டே வரும்போது என்ன ஆகுன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும்னா, அந்த அழுக்கு தண்ணியெல்லாம் சுத்தமாக வெளியே போயிட்டு ஃபுல்லாக அந்த கிளாஸ் ஃபுல்லாக நல்ல தண்ணியாக மாறிடும். அதே மாதிரி தான் நம்ம மைண்டும். ஸோ இப்படி தான் நம்ம மைண்டை மாஸ்டர் பண்ண முடியும். ஸோ தேவையற்ற விஷயங்களை நம்ம வெளியே தள்ளணும்னா, தேவையான நல்ல விஷயங்களை உள்ள நம்ம மைண்டுக்கு ஃபோர்ஸ் பண்ணி நம்ம தள்ளிட்டே வரணும். ஸோ அதுக்கு நீங்கள் டெய்லி பண்ண வேண்டியது இந்த மாஸ்டர் யுவர் மைண்ட் இந்த குரூப்பில் டெய்லி காலையில் 5:55க்கு இந்த ப்ரோக்ராம் பண்ணுறோம். டெய்லி அட்டன் பண்ணுங்க. அதே மாதிரி ஈவினிங் 8:30 மணிக்கு ஹோம் சாண்டிங் பண்ணுறோம், அதுலேயும் அட்டன் பண்ணுங்க. ஸோ முக்கியமான விஷயம் ஒன்று நீ புரிஞ்சுக்க வேண்டியது இது ஃப்ரீ கிடையாது. சரிங்களா? இது உங்களோட டைம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். இங்கே நீங்கள் வரீங்கன்னா 15 நிமிஷம், 20 நிமிஷம், இல்லை ஒரு அரை மணி நேரம் நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி வரீங்க. அதை முக்கியமாக புரிஞ்சுக்கணும். டைமுக்கு வேல்யூ ஜாஸ்தியா, மணிக்கு வேல்யூ ஜாஸ்தியான்னு உங்களுக்கே தெரியும். மணி நம்மளுக்கு திரும்ப சம்பாரிச்சுக்கலாம், ஆனால் போன டைம் நம்ம சம்பாதிக்க முடியாது. ஸோ அதனால யுவர் வேல்யூபிள் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் திஸ் டைம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பண்ணுற பயிற்சியோட பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் 2 விஷயத்தோட வரணும். ஒன்று உங்கள் லைஃப்பில் இருக்க ஒரு பெரிய குழப்பம். இன்கேஸ் என் லைஃப்பில் குழப்பம் எதுவுமே கிடையாது, எல்லாமே தெளிவாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னா, நீங்கள் சாதிக்க வேண்டிய விஷயங்கள், பெரிய விஷயம் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஒன்றா ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லைன்னா ஏதாவது சாதிக்க வேண்டிய விஷயம், இதை எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, நீங்கள் நேற்று நைட்டு ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன், அதில் யார் வேணால் நீங்கள் சந்திக்கலான்ட்டு. யாரை நீங்கள் சந்திக்க விரும்புகிறீர்கள்? அது யாராக வேணா இருக்கலாம். ஸோ அந்த டெசிஷன் எடுத்துக்கோங்க. இந்த பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாரை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நான் டென்னிஸ் பிளேயருங்க. அதனால் எனக்கு ராஜர் ஃபெடரர்னு ஒரு டென்னிஸ் பிளேயர் இருந்தார், அவர் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு ஒரு குரு இருக்கார், விஸ்வநாதன் அங்கிள்ன்ட்டு, அவர் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அவங்ககிட்ட போய் நேராக பேச வேண்டியதில்லை. உங்களோட மைண்டோட பவர் யூஸ் பண்ணி நம்ம இங்கிருந்துட்டே அவங்ககிட்ட நம்ம பேச முடியும். அந்த மாதிரி ஒரு அனுபவம் தான் அது. இந்த பயிற்சி எனக்கு தெரிஞ்சு யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயங்கள். ஏன்னா ஒரு முறையாக ட்ரெயின் பண்ண ஒரு லைஃப் கோச்சோ இல்லை ஒரு தெரப்பிஸ்ட் கிட்ட போனால் தான் இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நிறைய எக்ஸ்பென்சிவாக ஆகுது. சம் கோச்சஸ் 10,000 15,000 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இது நான் ஏன் ஃப்ரீயாக கொடுக்குறேன், உங்கள் எல்லாத்துக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறேன்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உள்ள ஹோல்ட் பண்ணி வச்சு என்ன பிரயோஜனம்? நான் என்னோட எய்மே நம்மளோட லைஃப் மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால நான் இதெல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். நோ ப்ராப்ளம்.
ஸோ நீங்கள் அந்த 2 விஷயத்தோட ரெடியாக இருக்கீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுங்க, ஆரம்பிக்கலாம்னா. ஓகே, சூப்பர். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. நான் பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக் மட்டும் ப்ளே பண்ணுவேன், சரிங்களா? ஒரு நிமிஷம். ஸோ இந்த பயிற்சி வந்து நார்மலாக நம்ம மெடிடேஷன் வந்து 15 நிமிஷம் ஆகும். இந்த பயிற்சி 20 நிமிஷத்தை தாண்டி போனாலும் போகும், சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது, அதுக்கு நான் கேரண்டி. சரிங்களா? ரெடியாக உட்காந்துக்கோங்க, ஆரம்பிக்கலாம். கண்களை மூடி அமைதியாக ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து தொந்தரவு இல்லாமல் இடம் பார்த்துக்கோங்க, டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல். நெக்ஸ்ட் ஒரு 15-20 நிமிஷம். வணக்கம் அன்பு நண்பர்களே, இந்த சிறப்பான தியான பயிற்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு அமைதியான இடத்துல கண்களை மூடி உட்காந்துக்கோங்க. உங்க மூச்சு மேல கவனம் கொண்டு வாங்க. உங்க மூச்சை மெதுவா உள்ள எடுத்துக்கோங்க. ஆழ்ந்த மூச்சு எடுக்கும்போது உங்களோட வயிற்று பகுதி அப்படியே ஒரு பலூன் மாதிரி வெளியே வரணும். மூச்சை மெதுவா வெளியே விடும்போது அந்த வயிற்று பகுதி சுருங்கி அந்த மூச்சை அப்படியே மெதுவா வெளியேற்றுங்க. மீண்டும் ஒரு முறை ஆழமான மூச்சு, மெதுவா வெளியேற்றுங்க. உங்க உடல் முழுவதும் அப்படியே மெதுவா ரிலாக்ஸ் ஆகும். இப்போது அதிகாலை நேரம். சூரியன் மெதுவாக உதித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு குளிர்ந்த தென்றல் காற்று அப்படியே உங்க முகத்தில் அடிக்குது. பறவைகளின் இனிய சத்தம் கேக்குது. சுற்றிலும் பசுமையான இயற்கை, மரங்கள், செடிகள். பூக்களோட வாசனை. நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க, நீங்க ஒரு அழகான ஒரு பூங்காவில் மெதுவா அப்படி நடந்து போயிட்டு இருக்கீங்க. உங்கள் ஒவ்வொரு அடியும் உங்களை
ஆழமா அமைதிக்கு கொண்டு போகுது. அந்த பூங்கால பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க, ஒரு சிலர் சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு சிலர் யோகா பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் சில மனிதர்கள் அமைதியாக தியானத்தில் உட்கார்ந்திருக்காங்க. ஒரு சிலர் தங்களோட செல்ல பிராணிகளை, நாய்க்குட்டிகளை கூட்டிட்டு பார்க்குக்கு வாக்கிங் வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் அப்படியே ரசிச்சபடியே நீங்க மெதுவா அப்படி நடந்து போறீங்க. ஒரு தொலைவில் ஒரு பெரிய மரம் தெரியுது. அந்த மரத்தின் கீழே ஒரு அழகான பெஞ்ச் போட்டிருக்காங்க. அந்த பெஞ்ச்ல 2 சைடு சேர் இருக்கு. அதுல ஒரு சேர்ல ஒருவர் அமைதியாக அமர்ந்திருக்கிறார். நீங்க அப்படியே அந்த மரத்தை நோக்கி நடந்து போறீங்க. அப்படியே அந்த மரத்தின் அருகில் செல்ல செல்ல அந்த நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிற மனிதர் முகம் உங்களுக்கு தெரிகிறது. நீங்கள் வாழ்நாளில் சந்திக்க வேண்டும் என்று விரும்பிய அந்த மனிதர். தூரமா இருந்து உங்களை பார்த்து அவர் மென்மையா ஒரு சிரிக்கிறார். அவர் எழுந்து வந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறார். இப்ப நீங்க போய் அந்த பெஞ்ச்ல இருந்த இன்னொரு சேர்ல உட்கார்ந்துக்கிறீங்க. அந்த மனிதர் அந்த பெஞ்சோட அடுத்த சைடுல இருக்கிற எதிர்ப்புறம் சைடுல இருக்கிற அந்த நாற்காலியில உட்கார்றார். இப்ப சில நொடிகள் எந்த வார்த்தையும் இல்லை. 2 பேரும் பேசிக்கல, அமைதி மட்டும். ரெண்டு பேர் ஒருத்தர் பாக்குறீங்க, ஆனா எதுவுமே பேசல. ஆனா இந்த அமைதியில ஒரு விசித்திரமான ஒரு அன்பு ஃபீல் பண்றீங்க. ஒரு பாதுகாப்பு உணர்வு ஃபீல் பண்றீங்க. இப்ப உங்க வாழ்க்கையில உங்களை அதிகமாக குழப்பிக் கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நினைவில் கொண்டு வாருங்கள்.
அதை அவரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். எதையும் மறைக்க வேண்டாம். உங்கள் மனதில் இருப்பதை அப்படியே அவரிடம் சொல்லுங்கள். நீங்க உங்க குழப்ப நிலையை அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு கேள்விகளை அவர்கிட்ட கேளுங்க. இந்த சூழ்நிலையை நான் உண்மையில் சரியாக புரிந்து கொள்கிறேனா? நான் கவனிக்காமல் விட்ட மிக முக்கியமான உண்மை என்ன? இந்த பிரச்சனை எனக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறது? நான் எதை விட்டுவிட வேண்டும்? நான் எதை தைரியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இப்போது நான் எடுக்க வேண்டிய அடுத்த மிகச்சிறிய ஸ்மால் ஸ்டெப் என்ன? நான்
என்னை பற்றி நம்பிக்கொண்டிருக்கும் எந்த எண்ணம் என்னை தடுத்து நிறுத்துகிறது? இன்று மாலைக்குள் நான் செய்யக்கூடிய ஒரு செயல் என்ன? இப்போது அவர் உங்களை பார்த்து ஒரு இறுதி அறிவுரையை சொல்கிறார். அந்த வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள். இந்த வார்த்தைகள் உங்கள் மனதிலிருந்து எழும் ஆழமான ஞானத்தின் குரலாக இருக்கலாம். அவர் சொல்ற விஷயங்களை நல்லா மனசுல பதிச்சுக்கோங்க. இப்போது அவர் உங்களுக்கு ஒரு சிறிய பரிசை அளிக்கிறார். அது ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு ஒளியாக இருக்கலாம், இல்ல ஒரு வார்த்தையாக இருக்கலாம். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். அதன் அர்த்தம் என்ன என்பதை உங்கள் மனம் உணரட்டும். இப்போது அவருக்கு எழுந்து நின்று மனமார்ந்த நன்றியை சொல்லுங்கள். அவர் புன்னகையுடன் உங்களை வாழ்த்துகிறார் மற்றும் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் மெதுவாக எழுந்து 2 கைகளையும் கூப்பி வணக்கம், நன்றி சொல்லிட்டு அந்த பூங்காவில் மீண்டும் நடக்கத் தொடங்குகிறீர்கள். திரும்பி நடந்து வரும்போது உங்கள் மனம் தெளிவாக இருக்கிறது. உங்கள் இதயம் கனம் குறைந்து இலகுவாக இருக்கிறது. உங்களுக்கு தேவையான அனைத்து பதில்களும் உங்களுக்குள்ளேயே இருந்தன என்பதை இப்போது உணர்கிறீர்கள். இந்த சிறப்பான தியான பயிற்சியில் கலந்து கொண்டதற்காக
மிகவும் நன்றி. இப்போ உங்க மூச்சை ஃபீல் பண்ணுங்க. மூச்சு ஆழமா உள்ள இழுத்து மெதுவா வெளியேற்றுங்க. உங்கள் கைகளையும் கால்களையும் மெதுவா அப்படி அசைச்சிருங்க. நீங்கள் தயாரானதும் உங்கள் இரு கைகளையும் சேர்த்து உரசி ஒரு சின்ன வெப்பம் வந்த உடனே உங்க கண்கள் மேல் வச்சு மெதுவா கண்களை திறந்துக்கலாம். உங்கள் எல்லோருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. டேக் யூர் டைம், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே. என்னை ட்ரஸ்ட் பண்ணி இந்த அற்புதமான பயிற்சியில் கலந்துட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து சம் பீப்புளுக்கு வந்து ஒரு எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸாக கூட இருக்கலாம். சம் பீப்புள் வந்து அவங்களோட தாத்தா பாட்டியை நினைவில் வச்சிருக்கலாம். சம் பீப்புள் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான மனிதரை அவங்க வந்து இப்போ இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி யாராவது நபரை கூட மீட் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஒரு 3-4 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன். யாராவது ஏதாவது அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் பகிர்ந்துக்கலாம். எது இருந்தாலும் சொல்லுங்க. எல்லோரும் நண்பர்கள் தான். என்ன பிடிச்சது, என்ன பிடிக்கலை, உங்களால் கனெக்ட் பண்ண முடிஞ்சதா, அதை பற்றி சொல்லுங்க. எனக்கு தெரியும் இது ஒரு டீப்லி ஒரு ஒரு எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால வார்த்தைகள் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது. ட்ரை பண்ணுங்க. என்னால் அந்த மனிதருக்கு கூட உட்காந்து பேச முடிஞ்சதுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ மரியா. ஆனந்தண்ணா தேங்க்யூ. தேங்க்யூ கோவிந்தராஜன் சார். சம்டைம்ஸ் வந்து மைண்ட் அமைதியாலன்னு வச்சுக்கோங்களேன், வேற நிறைய சிந்தனைகள் இருக்கும்போது சம்டைம்ஸ் கனெக்ட் பண்ண முடியாது. மறுபடியும் கூட ட்ரை பண்ணலாம். டோன்ட் வரி. இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு கனெக்ட் வித் தட் பர்சன், இட்ஸ் ஓகே. அட்லீஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணீங்க. அட்லீஸ்ட் உங்கள் ஆள் மனசில் என்ன இருக்குன்னு தெரியறதுக்காக ட்ரை பண்ணீங்க. அதுக்கே பாராட்டுக்கள். தேங்க்யூ. நிறைய பேர் கனெக்ட் பண்ண முடிஞ்சது. யாராவது ஒருத்தர் மட்டும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பகிர்ந்துக்க முடியுமா? 6:30 ஆயிடுச்சு. யாரோ ஒருத்தர் மட்டும் சொன்னீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். நன்றி. சார் சொல்லுங்க மேடம். சார் நான் கேட்ட கேள்விகளுக்குலாம் ஆன்சர் எனக்கு என்னன்னு தெரியலைங்க சார். நான் கொஞ்சம் வெயிட் ம்ஹும். பண்ணி தான் பார்த்தேன். ஆனா ம் ம் கடைசியா என்கிட்ட வந்து ஒரு பால் மாதிரி ஒயிட் கலர் பால் எடுத்து என் கையில கொடுத்துட்டாருங்க. ஓகே மேடம். ஓகே, சந்தோஷம். ஓகே, அந்த ஒயிட் கலர் பால்ல உங்களோட ஆன்சர் எல்லாமே இருக்கு. ஸோ அது என்னன்னு நீங்கள் தான் யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு டைம் கொடுங்க. இதை பற்றி முடிஞ்சதுன்னா எழுதி வைங்க. ஒரு டைரியிலையோ இல்லை ஒரு நோட் புக்லையோ இந்த மாதிரி ஒரு பயிற்சி பண்ணேன், அதில் எனக்கு இந்த மாதிரி ஒரு பால் கொடுத்தாரு அப்படின்னு எழுதி வைங்க. இதுலேருந்து அந்த பால்லேருந்து நீங்கள் ஒரு புடி பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். வாழ்த்துக்கள் மேம். நன்றி, பகிர்ந்ததுக்கு நன்றி, பாராட்டுக்கள். ஓகேங்க சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். நீங்கள் முடிஞ்சதுன்னா ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க.
மற்றவங்க கிட்ட நிறைய பேர் இருக்கும்போது உங்களால் இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்துட்டு என்னோட நம்பர் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்லை ஒரு மெசேஜோ ஏதோ ஒன்று போடுங்க. இல்லை ஃபோன் பண்ணாலும் பரவாயில்ல. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இவரை நான் பார்த்தேன், எனக்கு இந்த இந்த- இது இதுக்கெல்லாம் எனக்கு விடை கிடைச்சது அப்படின்னு ஒரு ஒரு மெசேஜோ இல்லை ஒரு ஃபோன் காலோ இல்லை ஒரு வாய்ஸ் நோட்டோ போட்டிங்கன்னா ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி. நீங்கள் என்ன இப்போ பிஸியான லைஃப்குள்ள என்டர் ஆனீங்கன்னா அதுக்கப்புறம் பிஸி ஆயிடுவீங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவீங்க. ஸோ டைம் கிடைக்கும்போது உடனே பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே. பிஃபோர் யூ கோ, இதில் எங்கிட்ட ஒரு 50 பாசிட்டிவ் கார்ட்ஸ் இருக்குங்க. இந்த கார்டு வந்து டெய்லி ஒரு கார்டு நம்ம எடுத்துட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தர் வந்து 1லேருந்து 50க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. இதில் என்ன மெசேஜ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். Number 6, Satish. தேங்க்யூ பிரதிமா. 1 2 3 4 5 6. நான் வளர தயாராக இருக்கிறேன். ஒரு புதிய எண்ணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நிறைய ஐடியாஸ் வரும். அந்த ஐடியாஸை ஒவ்வொன்றா பிடிச்சி நீங்கள் செயலில் ஈடுபட்டீங்கன்னா யூ கேன் க்ரோ. விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் தேர்ஸ்டேங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you, sir. வாழ்க வளமுடன். God bless you all. தேங்க்யூ சார்.